Hi friends, welcome to Hashtag Tamil. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலுடைய முதல் அன்பாக்சிங் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறோம், அங்கே போய் பார்த்துக்கிறங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அங்கேயும் போய் பார்த்துக்கிறங்க. இதுதான் நம்ம அன்பாக்சிங் பண்ணக்கூடிய 32 இன்ச் ஸ்மார்ட் எல்இடி டிவி. ஸோ நம்ம இது பாக்ஸோடைய அப்படியே மேலே கொஞ்சம் மேலே ஏறி போனீங்கன்னா இவங்களோட பிராண்டான சாம்சங்கிறத மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம்னா ஹெச்டி டிவி 80 சென்டிமீட்டருங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ 80 சென்டிமீட்டருங்கிறது 32 இன்ச் அப்படிங்கிறத கணக்கு வரும். ஸோ அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா அவங்களோட சாம்சங்கோட சீரீஸான 4 சீரீஸ் N4200 அப்படிங்கிற சீரீஸை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படி டிவிக்குடைய பாக்ஸோட மேலே போனீங்கன்னா அவங்க மேலே வந்து ஃப்ரண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ HDMI போட்டுங்கிறது இருக்குதுங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் HDMI கேபிள் வந்து பாக்ஸ்குள்ளே இல்லைங்கிறதையும் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸோட சைடுக்கு வந்தீங்கன்னா சாம்சங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹெச்டி டிவி 4 சீரீஸுங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில பார்கோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா மேட் இன் வியட்நாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 80 சென்டிமீட்டருங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடில் இதுதான் இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. ஸோ வேறு எதுவும் போடலை. ஸோ அப்படியே அந்த சைடுக்கு போகலாம். ஸோ அந்த சைடில் அதே தான் போட்டிருக்காங்க. சாம்சங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி தூக்குறது, ஒரு கிளாஸ் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா வேறு என்னதுன்னா மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோடைய மாடல் நம்பர் எல்இடி டிவி 80 சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதோடைய பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதோடைய வெயிட் எவ்வளோ இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மேனுஃபேக்சரிங் பண்ண இயர் என்னென்னு போட்டிருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோங்கிறதே போட்டிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 24,900ங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு ஆன்லைன் எவ்வளோ ப்ரைஸுங்கிறதே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கேயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இதோடைய சில ப்ராடக்ட் நேம்ஸ் இல்லைலாம் போட்டிருக்காங்க. எங்கெங்கே எங்கெங்கே இதோடைய மேட் பண்ணது எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வேறு எதுவும் போடல. இது மேட் இன் வியட்நாம் அப்படிங்கிறதையும் இந்த சைடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பாக்ஸோட பேக் சைடு பார்க்கலாம். ஸோ பேக் சைட்லேயும் இதே தான் போட்டிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைட்லேயும் இதே தான் போட்டிருக்காங்க. புதுசான பொருள் 4 சீரீஸ் அப்படிங்கிறது தான் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ டிவியை வந்து பாக்ஸுக்கு வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். ஸோ இதுதான் பாக்ஸுக்கு வந்து வெளியே எடுத்த டிவி. 2 சைடு தெர்மாக்கோல் போட்டு ஸோ இப்படி தான் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து தெர்மாக்கோலை ரிமூவ் பண்ண போகிறோம். தெர்மாக்கோலை ரிமூவ் பண்ணி பேக் சைடில் வச்சு ஸோ இதுதான் டிவியோட பேக் சைடில் என்னென்ன போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா 2 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த HDMI போர்ட் மூலியமாக நம்ம இதை வந்து மானிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் மற்ற பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்னென்ன போர்ட் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். ஸோ அப்படி மேலே பார்த்தோம்னா ஒரு லேண்ட் கேபிள் மாட்டக்கூடிய போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி கீழே வந்தோம்னா நம்ம டிவியோட பவர் சப்ளைக்காக 19 வாட் DC சார்ஜிங் அடாப்டர் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி போட்டிங்கன்னா இங்கே வந்து ஆடியோ வீடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம டிவி கொடுத்துருக்க போர்ட்ஸ் எல்லாமே இதுதான். இதுக்கு மேலே எதுவும் இல்லை. இந்த சைடில் வந்தீங்கன்னா நம்ம வால் மவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சில ஸ்க்ரூஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிவியோட வராத நாங்கள் தனியாக ஃபிட் பண்ணியிருக்கோம். அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சேவிங் கைடு கூடிய ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் டிவியோட பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே டிவியோட கீழ்பக்கத்துக்கு போவோம். டிவியோட பாட்டமில் வந்தோம்னா டேபிள் மவுண்ட் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிவியோட ஸ்பீக்கர், இதோடைய ஸ்பீக்கர் வந்து பாட்டமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 10 வாட் ஸ்பீக்கர். 2 ஸ்பீக்கர் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 10 வாட் ஸ்பீக்கர். இது பவர் பட்டன். ஸோ இது வந்து டேபிள் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய 2வது இது. ஸோ இது வந்து ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம டிவியோட பவர் பட்டன். இப்போ என்ன பார்க்கணும்னா நம்ம டிவி பாக்ஸுக்குள்ள ஒரு யூசர் மேனுவல்ஸ், வாரண்டி கார்ட்ஸ் இதெல்லாம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிவி ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட்டு ஸோ இது வந்து நம்ம டிவி கூடிய பவர் சப்ளை கூடிய 19 வாட் DC சார்ஜர் அடாப்டர் அண்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை இந்த டேபிள் மவுண்ட் ஸ்டாண்ட் கூடிய ஸ்டாண்ட்ஸ் 2 ஸ்டாண்டு. ஒரே செட்டு தான் இது 2 ஸ்டாண்டு. இந்த ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு மொத்தம் 2 ஸ்டாண்ட்ஸ். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இதுதான் இந்த இடத்துல தான் இது சரியாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரியும் பார்த்துக்கலாம். ரைட் சைடு ஒன்று ஒரு லெஃப்ட் சைடு ஒன்று, 2 சைடு ஃபிக்ஸ் பண்ணுறது. இதுதான் இந்த ரைட் சைடு ஒன்று ஒரு லெஃப்ட் சைடு ஒன்று. ஸோ மொத்தம் 2 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த டேபிள் மவுண்ட் ஸ்டாண்டை. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் வந்து வால் மவுண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நாங்கள் டேபிள் மவுண்ட் மாட்டாமல் தனியாக வச்சுருக்கோம். ஸோ அதுதான் இந்த டேபிள் மவுண்ட் ஸ்டாண்டு. நம்ம பாக்ஸ் கூடிய இருந்தால் ஃபுல் கிட்ஸ், ஒரு யூசர் மேனுவல் கார்டு, ஒரு ரிமோட், ஒரு சார்ஜர் அடாப்டர் அண்ட் ஒரு டேபிள் மவுண்ட் ஸ்டாண்ட். அவ்வளோதான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இது போல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்மளுடைய ஃபுல் ரிவ்யூ வீடியோ கூடிய விரைவில் வரும்.